வேலைக்கு கொடுக்க முடியல, பிள்ளைங்கள பார்க்க முடியல, சாப்பாட்டுக்கு பார்க்க முடியல. ரொம்ப வேதனையாகுதுண்ணா. நாங்க என்ன பேசியிருந்தா கூட மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செய்து எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் தான் பரவாயில்லையா. 5 மாசமா நாங்க எப்படியா தள்ளிட்டோம். இதுக்கு மேல தள்ள முடியாது. எங்க உயிர் போட்டோம். எங்களுக்கு ஒண்ணு வேலை கொடுங்க. இல்ல நாங்க இத்தனை பேர் இத்தனை குடும்பமா நாங்க ரோட்ல சாகுறோம். அதுக்காச்சும் எங்களுக்கு வழி விடுங்க. இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பணி நிரந்தரம்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம தனியார் நிறுவனத்துக்கிட்ட கமிஷனை வாங்கிக்கிட்டு பணியாளர்களை விற்கிற மாதிரி வேலையை பறிச்சதோட மட்டும் இல்லாம வாழ்வாதாரம் கேட்டு போராடுற பெண்களை நைட்டு பகல் வெயில் மழைன்னு பார்க்காம கொஞ்சமும் இரக்கம் இல்லாம அராஜகமா அடிச்சு கைது செஞ்சதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் அரிய சாதனை. திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனையை இந்தியாவில் மட்டுமில்ல, உலகம் பூரா, அவ்வளவு ஏன் ஏலியன்ஸ் கூட பாராட்டுவாங்க. நம்பிக்கை துரோகம் செய்யறதுல ஸ்டாலின் அரசுக்கு தான் முதல் இடம். ரோல் மாடல்னு பேசுவாங்க இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது, இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நாங்க அப்படி இவ்வளவு நாள் நாங்க 5 மாசமா பாடுபட்டு இப்ப எல்லாம் நிர்ணயம் சொல்ல இந்த குமர குருவோ இந்த கார்த்திகேயனோ அவங்கதான், அவங்க 2 பேர் பண்ற வேலை தாயா. ஆனா யாருன்னா நாங்க 10 பேர் செத்து போயிடுவோம். இந்த வேலை இல்லாம நாங்க உயிர் போவோம். எங்க உயிரை கூட எடுத்துக்க சொல்லுங்க, எல்லாரும் உயிரை. அவங்க 2 பேர் தாங்க இப்போ தடையா இருக்காங்க. குமர குருவியா நம்ம கார்த்திகேயனா நாங்க சத்தம்னா ஒரு பதில் சொன்னாங்க. அவரை நாங்க விடவே மாட்டாங்க. அவங்க தாங்க எங்களுக்கு முட்டுக்கட்டியா இருக்காங்க. கையெடுத்து கும்பிடுறாங்க, வேலையை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லையே சார். நீங்க மேடையில பேசுறது ஒன்னாவும் செயல்பாடு ஒன்னாவும் இருக்க. இதுதான் உங்க திராவிட மாடல் இரட்டை முகமா? பெண்களை மதிக்கிற அரசுன்னு வார்த்தைக்கு வார்த்தை மேடையில வசனம் பேசுறீங்களே, இதுதான் இவங்க பெண்களை மதிக்கிற லட்சணம். பகல் நேரத்திலேயே பெண்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லாத போது நள்ளிரவுல பெண்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கு இந்த அரசு. அதை பாதிக்கப்பட்ட பெண்களே கண்ணீரோட சொல்றாங்க பாருங்க. செத்தாதான் பார்க்கணும்னா வந்து பார்க்க சொல்லுங்க. எல்லா பொம்பளைங்களும் சாவறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்க வீட்டுல அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் நாங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்து போய்கிட்டு இருக்கிறோம். எங்களை கூட்டிட்டு போறது நைட்ல 1:30 மணிக்கு 2 மணிக்கு கொண்டு வந்து அகதிகளை கொண்டு வந்து போடுற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல போட்டு போறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்றோம், எங்களை வந்து பாருங்க. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். சென்ட்ரல் வாசலே கூட நாங்க சாவறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இப்படி எந்த வகையிலையும் பெண்களுக்கு பாதுகாப்போ உதவியோ செய்யாமல் மக்கள் வரிப்பணத்தில் விளம்பரம் நிகழ்ச்சி நடத்தி உங்களை நீங்களே புகழ்ந்துகிட்டா அது நல்லாட்சி ஆகிடுமா ஸ்டாலின் சார்? போற இடமெல்லாம் பெண்களோட குரலை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கேட்கிறதா சொல்றாங்க ஒரு IAS அதிகாரி. இந்த அபலை பெண்களோட குரல் ஏன் அவங்களுக்கு கேட்கல? நீங்க செய்யறதும் வேலை இல்லை, அது சேவை. சென்னையில நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும்.
பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க தான். உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமில்ல, இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது. இப்படி மேடையில பேசின ஸ்டாலின் ரோட்ல படுத்து போராட்டம் நடத்துற தூய்மை பணியாளர்களை பார்க்காதது ஏன்? மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த திமுக அரசு செய்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கும் 2026 தேர்தலில் பெண்கள் அளிக்கப் போகும் மிகப்பெரிய தோல்வியே தண்டனையா இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள்.